மோசேட்ட போய் கேட்டிங்கன்னா எப்படிப்பா நீதிமானானன்னு கேட்டால், மிகுந்த திரவியத்தினாலே சீனாய் மலையில் 40 நாள் உபவாசத்தினாலே இந்த நீதிமான்ற பாக்கியத்தை பெற்றேன். நீங்கள் எப்படின்னு கேட்பான். நீ சொல்லணும், நான் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே பிறந்தேன். யார் தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கணும் விரும்பினார் தெரியுமா? செயல்களின் வழியாக அல்ல, உறவின் வழியாக தான் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினார். நாம் பெரிய செயல்கள் செய்வதைத்தான் எதிர்பார்க்கிறோம், ஆனால் தேவனோ பெரிய பலன்களை எதிர்பார்க்கிறார். பெரிய செயல்கள் நீ செய்ய விரும்புறியா, அல்லது நீ செஞ்சதுக்கெல்லாம் பெரிய பலன் வேணும்னு நீ நினைக்கிறியான்னாரு. நான் சொன்னேன், பெரிய பலன்கள் தான் எனக்கு. ஒரு சிறிய விதையை விதைக்கிறோம், மிகப்பெரிய மரம் பலனாய் வருகிறது. சே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரிஞ்சுக்கணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமாம், இது செயல்பாட்டில் வருவதல்ல. சீட் bypass the qualities, seed bypass the laws. அதான் நான் சொல்ல வரேன். வித்து குவாலிட்டி எல்லாம் என்ன செய்யுது? பைபாஸ் பண்ணிடுது. இன்றைக்கு தொடர்ந்து நாம் 2-3 வாரமாக வித்து என்கிற தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகிறோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். நாம் எல்லோரும் தேவனுடைய வித்தாக இருக்கிறோம். நமக்குள்ளே தேவனுடைய சாயல் இருக்கிறது, தேவனுடைய ரூபம் இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய குணம் இருக்கிறது. இது எல்லாம் நமக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு சீஷர்களாகும்படி அல்ல, அவருக்கு பிள்ளைகளாகும்படி அனுமதி அல்ல, அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எல்லோரும் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் தன்னை அவனை மாற்றுறதுக்கு முதலாவது அவனை பிள்ளையாக்குறார். பிள்ளையாக்கின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாமே நடக்கும் என்பதற்கு அவனை பிள்ளையாக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன தியரி அவனுக்குள்ளே வேலை பார்க்குது அப்படின்னா, மோசையோட லா அவன்கிட்ட வேலை பார்க்கல, இயற்கை, த லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் விதி அவனுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இயற்கையில் ஒரு நிதியை அவர் என்ன செய்ய, ஒரு விதியை வந்து அவர் நியமித்தார். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் அது தன் ஜாதியின்படி கொடுக்கும் என்று சொன்னார். அப்போ இவர் தன்னுடைய பிள்ளையை, இவன் பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த நேச்சுரல் லா என்ன செய்யுது, டக்குன்னு இவனுக்குள்ளே வேலை பார்க்க ஆரம்பிச்சிது. அவரோட பிள்ளையாக நானாக இருக்கிறனால அது அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுவோம். அதான் சொல்ல, என் நாடுகள் என் சத்தத்தை அறியும்னார். என் நாடுகள்னு சொல்லும்போதே அவர் பாரு எப்படி சொல்கிறார் பாருங்க. நீங்கள் கழுதை என்ன குளிப்பாட்டினாலும் அது குதிரையாகாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், கழுதை தான். ஆமாம், ஒருவேளை உடனே உங்களுக்கு தெரியாது, பயிரும் கலையும் உடனே தெரியாது, ஆனால் தெரியாமல் இருக்காது. ஆமென் சொல்லுங்கள். அப்போ டைம் வரும்போது அந்த நீங்கள் இந்த சீடுன்னு உள்ளே வரும்போது ஒரு பெரிய மேட்டர் இருக்குது. ஆமாம், அதை குறித்து நான் இப்போ பேச விரும்பலை. ஆனால் காலம் வரும்போது பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்வோம். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீங்கள் நீங்கள் விதையை தானே விதைச்சிங்க, கலை எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பொல்லாங்கன் அதை விதைத்தான். பொல்லாங்கன் எங்கேருந்து விதைக்கிறான், எப்படி வருது? இப்போ பல விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெட்டு ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் அது வருது. கர்த்தர் சித்தமானால் வந்து இந்த நாட்களில் வந்து இந்த விஷயத்தை குறித்து பல உலகமெங்கிலும் பல விஷயங்கள் பேசப்படுவது இல்லை. அப்படி பேசின அநேகரை கூட வந்து கல்ட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. பட் when Holy Spirit insist me to preach this topic அப்படின்போது நான் ஸ்ட்ராங்காக அதை குறித்து பேசுவேன் என்று நம்புகிறேன். இன்றைக்கு நமக்கு தேவையில்லை என்பதனால் அதை நான் பேசலை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்காங்க, எல்லாமே வித்தின் அடிப்படையில் தான் கடந்து வருகிறது. ஆமென். இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம வித்துன்ற ஒரே விஷயத்தினால தான். ஆபிரகாமுக்குள் யார்? லேவி. கிறிஸ்துவுக்குள் நான். ஆபிரகாமுக்குள் அப்படின்னா ஆபிரகாமோட வித்து லேவின்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா கிறிஸ்துவின் வித்து நானும் நீங்களும் அர்த்தம். ஸோ அந்த வித்தின் அடிப்படையில் சகலம் செய்யப்படுகிறது. பல விஷயங்களை பார்த்தோம். இந்த வாரம் போன வாரம் சீட் அண்ட் ஹோலினஸ் பார்த்தோம். வித்தும் பரிசுத்தமும். பரிசுத்தம் என்பது செயல்பாடு அல்ல, அது வித்து அப்படின்னு பார்த்தோம். என்னன்னா வந்து தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்து கொண்டு இரான்,
காரணம் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஸோ வித்துக்கும் கேரக்டருக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஏன்னா விதைன்னு வரும்போது தான் கனின்னு ஒன்று வருது, கனின்றது தான் கேரக்டர். இதெல்லாம் லாஸ்ட் வீக்ஸ் நம்ம பார்த்தோம், திரும்ப நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்போ விதை வரனாலே கனி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த நல்ல குணங்கள் எல்லாமே அந்த நான் விதையாக இருக்கிறனால எனக்குள்ள அது என்ன செய்யுது, வருது. இந்த வாரம் வித்து சீடு பைபாசிங் த லாஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். வித்து பிரமாணங்களை பைபாஸ் பண்ணுது. வித்து பிரமாணங்களை பிரேக் பண்ணி அதை கட் ஷார்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சீக்கிரமாக உங்களுக்குள்ளே முடிச்சிருது. கைத்தட்டு அவருக்கு ஹல்லேலூயா, ஆமென். அதை மட்டும் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஸோ என் அன்புக்குரிய இந்த பைபிளில் நான் ஏற்கனவே நாம் சொன்னது போல் மனிதர்கள் தங்கள் நீதியினாலே நீதிமான்களாக மாற விரும்பினவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு வித்தாய் பிறந்ததினாலே நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. நாம் செயல்களை செய்வதற்கு முன்பாகவே நாம் நீதிமான்கள் என்று என்ன செய்யப்பட்டோம், அழைக்கப்பட்டோம். காரணம் நாம் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவர்களாய் பிறந்தோம். மோசேட்ட போய் கேட்டிங்கன்னா எப்படிப்பா நீதிமானானு கேட்டால், மிகுந்த திரவியத்தினாலே சீனாய் மலையில் 40 நாள் உபவாசத்தினாலே இந்த நீதிமான்ற பாக்கியத்தை பெற்றேன். நீங்கள் எப்படின்னு கேட்பான். நீ சொல்லணும், நான் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே பிறந்தேன், யார் பை எஃபர்ட்ஸ். ஆமாம், அவங்க எல்லாம் நீதிமான்கள் என்று பழைய ஏற்பாட்டில் தங்காலத்திற்குள்ளே நீதிமான் பேர் வர்றாங்க. ஆனால் நாமோ பை பர்த் நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். ஸோ அவன் ஏகப்பட்ட லாவை ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஒருத்தர் நீதிமானாக முயற்சி எடுக்கிறான். ஆனால் நாமும் லாவை எல்லாம் பைபாஸ் பண்ணிடுறோம். பைபாஸ் பண்ணி நம்ம ஆசீர்வாதங்களையும் அந்த நீதிமான்கிற பெயரை நம்ம வாங்குகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் வாழ்க்கையின் அத்தனையும் வித்து என்கிற வார்த்தையை சுற்றியே சுழன்று வருகிறது என்பதை நான் இந்த வாரத்தில் பேசி முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 22 மன்னிக்கு அப்போஸ்தலர் 22 27 28. அப்பொழுது சேனாபதி பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்றான். கைத்தட்டுங்க இந்த வசனத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த ரோம போர் சேவகன் அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், நீ ரோமனா அப்படின்றான். ஆம், நான் ரோமன் தான்றான். அப்போ அவன் கேட்குறான், நான் மிகுந்த திரவியத்தினாலே, அப்படின்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ், மில்லியன்ஸ் மணி செலவழித்து நான் என்ன செஞ்சேன், இந்த ஸ்லாக்கியத்தை நான் வாங்கினேன்றான். ரோமன் சிட்டிசனாக இருந்தால் பயங்கரமான ஆசீர்வாதங்கள் உண்டு அந்த காலத்தில். ரோமன் கவர்மெண்ட் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இவங்க விசாவே இல்லாமல் போகலாம். எந்தவித குடியுரிமை இவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க எல்லாமே அவனுக்கு அப்ளிகபிள் ஆகும். இவர்கள் வேறு எந்த ஒரு நபரையும் கூப்பிட்டு அடித்து விசாரிக்கலாம், அடிச்சுட்டு தான் விசாரிப்பாங்க. ஆனால் ரோமன் சிட்டிசன்னா அவனை கட்டிகிட்டே பேசக்கூடாது. அவனுக்கு பூரண மரியாதை. உலகத்தில் எங்கே ஒரு ரோமன் சிட்டிசன் இருந்தாலும் அவனை அடிக்கவே கூடாது, அவனை கையில் கட்டிட்டுலாம் விசாரிக்கக்கூடாது, அவனை தகுந்த மரியாதையோடு விசாரிக்க வேண்டும். அதனால இவன் கையை கட்டுறான் பாருங்க, அடிக்கிறதுக்கு சொல்கிறான், நான் ரோமன் தெரியாதான்னா அப்படியே அவுத்துறான்ட்டேன். பயங்கரமான பவர்ஃபுல்லான சிட்டிசன்ஷிப்பு. ஏறக்குறைய ஒரு 18-19 பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குன்றாங்க. இந்த பெனிஃபிட் நமக்கு வேணுன்றதுக்காக எத்தனையோ லட்சங்களையும் கோடிகளையும் பணத்தையும் கொடுத்து அதை பெறுவதற்கு அவர் முயற்சி எடுத்தார்கள். அப்படி தான் இந்த குறிப்பிட்ட அப்போஸ்தலர் 22 இருக்கிற அந்த அவன் பேர் என்ன, சேனாபதி, 100 மேலே அவன் நினைக்கிறேன். அவன் பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து அதை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறான். நான் மிகுந்த திரவியத்தில் சம்பாதிச்சேன். ஆனால் பவுல் சொல்கிறான், நான் ரொம்ப ரிஸ்கே எடுக்கலப்பா, நான் பிறந்தேன் அதனால் எல்லாம் சொந்தமாகிடுச்சுன்றான். ஒரு மிகப்பெரிய சத்தியம் இங்கே இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பிய போது இந்த ப்ராசஸ் மூலமெல்லாம் போய்
நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பலை. அது மனித நீதி. தேவன் ஒரு கட் ஷாட் பண்ண விரும்பினார். அதான் ஒரு ஷார்ட் கட் என்ன செஞ்சார், பிளான் பண்ணி எப்படி உன்னை டக்குன்னு ஆசீர்வதிக்கிறது, பிள்ளை ஆகிக்கிறோன்னு முடிவு எடுத்துட்டார். ஸோ நான் பிள்ளை ஆன உடனே இது எல்லாத்தையும் நான் பைபாஸ் பண்ணிடுறேன். அதான் வந்து நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பிஆர் ஆகணும், இல்லை க்ரீன் கார்டு ஆகணும். க்ரீன் கார்டுக்கு முன்னாடி என்ன J1 விசாவா, H1 விசா, அதுக்கு முன்னாடி J1 விசா, இப்படியே போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விசாவெல்லாம் எடுத்து ஏகப்பட்ட ப்ராசஸ்க்குள்ளே வந்து கடைசியில் நீங்கள் வந்து க்ரீன் கார்டுக்கு வரணும்னா இத்தனை கோடி ரூபா சொத்து இருக்கணும், இவ்வளோ வந்து டேக்ஸ் கட்டியிருக்கணும். அவன் கேட்பான் ஏகப்பட்ட கேள்வி, எவ்வளவு வந்து நீ வந்து உங்கள் நாட்டுக்கு நீ சம்பாதிச்சு கொடுப்ப, உன்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அப்போ அந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் காட்டணும். காட்டினதுக்கு அப்புறமும் அவனுக்கு நம்பிக்கை வரணும் மேலே. இதெல்லாம் முடிச்சு தான் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதாவது க்ரீன் கார்டை வாங்குறாங்க. க்ரீன் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் சிட்டிசன்ஷிப்ன்றது. இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு இடையில இத்தனை வருஷம் இருக்கணும்லாம் இருக்குது. இத்தனை வருஷம் எங்கே வாழ்ந்துருக்கணும், இத்தனை வருஷம் வரி கட்டியிருக்கணும். ஆனால் ஒருத்தன் அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு பிறந்துட்டான்னா இந்த எந்த விசா, எந்த எம்பசி, எந்த என்கொயரி கிடையாது, நேராக சிட்டிசன் ஆகிட்டான். ரெண்டு பேர் ஈஸியாக சிட்டிசன் ஆயிடலாம். ஒன்று, பிதாவுக்கு பிள்ளை ஆகிறபடினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதாவது ஒரு சிட்டிசனுக்கு பிறந்துட்டா எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் நீதிமானாக நேரமாக செய்யணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அந்த மன்னிக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுற எல்லா நியாயப்பிரமாணங்களையும் கை கொண்டு நீதிமானானா நீ நீதிமானாகலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம், நீதிமானுக்கு பிறந்துட்டா நீங்கள் நீதிமானாகலாம். ஒன்று, நீங்கள் அமெரிக்கன் ஒரு கப்பலுக்கு பிறக்கணும், இல்லை அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணை முடிக்கணும். இது இணைக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம். நீங்கள் கல்யாணம் கட்டிட்டீங்கன்னா உடனே அந்த சிட்டிசன்ஷிப் அப்படியே உங்களுக்குள்ள வந்துடும். கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டபடியினால் ஆபிரகாமின் ஈசாக்கு, ஆபிரகாமின் ஐஸ்வர்யம் ஈசாக்குக்கு வரலாம். ஆனால் ரெபேக்காலுக்கு எப்படி வந்துச்சுன்னு என் கேள்வி. ஏன்னா ரெபேக்கால் எப்படி கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு ரெபேக்காவுக்கு ஒரு வாக்கு தத்தம். இந்த ரெபேக்கா மட்டும் வேற எங்கேயாச்சும் வந்து எவனையாச்சும் முடிச்சிருந்தா எங்கிட்டும் வந்து ஒரு ரெபேக்கா வந்து டுபேக்கா ஆகி போயிருக்க வேண்டியதுதான், ஒன்றும் நடந்திருக்காது. ஈசாக்கோட இணைக்கப்பட்ட உடனே எதில் சேர்ந்துட்டா, ஆபிரகாமுடைய அந்த முற்பிதாக்கள் லிஸ்ட்லேயே வந்துட்டா. கையை தட்டுங்க போது அவருக்கு டக்குன்னு ஆபிரகாமுடைய அந்த வாக்குத்தத்தம் இருக்கு பார்த்தீங்களா, சரட்டுன்னு இவன்ட்ட டவுன்லோட் ஆகிருக்கு, ஈசாக்கிட்ட டவுன்லோட் ஆனது டக்குன்னு ரெபேக்காலுக்குள்ள வந்து அடுத்து யாக்கோபுக்குள்ள வந்து அப்படியே போகுது. தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கணும் விரும்பினார் தெரியுமா? செயல்களின் வழியாக அல்ல, உறவின் வழியாய் தான் நம்ம ஆசீர்வதிக்க விரும்பினார். உறவின் வழியாய் நம்ம ஆசீர்வதிக்கிறார். திருமணமான பைபிள்ல லா இருக்கு. திருமணமான எப்படி அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆகிறான். உடனே கர்த்தர் பார்த்தார், ஒன்று நான் மனைவி ஆயிக்கிறேன், ஒன்று நான் மனவாட்டி ஆயிக்கிறேன். பிள்ளையானா இதெல்லாம் கொடுக்கணுன்றது லா, மோசையோட லா. ஆமாம், அப்போ தேவன் என்ன செஞ்சார், ஒன்று நான் பிள்ளை ஆயிக்கிறேன்ட்டார். நம்மெல்லாம் அவருடைய வித்துலேருந்து வந்தவர்கள். நம்ம வித்துலேருந்து வந்தவனே மறுபடியும் அடாப்ட் பண்ணுறார் தேவன். அப்போ இந்த வித்து என்கிற ஒரு பெரிய விஷயம் அவருடைய மனதில் இருந்தபடினால் நாம் எல்லோரையும் உறவின் வழியாய் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நீங்கள் மறுபடியும் செயலின் வழியாய் ஆசீர்வதிக்கப்பட முயற்சி எடுக்காதிருங்கள் என்று சொல்லுகிறேன். எத்தனை நான் சொல்ல வரேன்? கிருபை என்ன சொல்கிறது? செயல்களின் வழியாய் ஆசீர்வதிக்க முயற்சி எடுக்காதிருங்கள். மறுபடியும் உங்கள் உபவாசம், உங்களுடைய செயல்கள் இவைகளின் வழியை ஆசீர்வதிக்க முயற்சி எடுக்காதிருங்கள். நீங்கள் உறவின் வழியாய் ஆசீர்வதிக்கும்படி தேவனால் நியமிக்க. ஆமென். நல்லா கையை தட்டுங்க திருமலை. ஆமென், ஆமென், ஆமென். ஆனால் கிறிஸ்தவத்தின் பெரும்பான்மை செயல்களின் வழியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. வேலை செய்கிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதம் அது கிருபை அல்ல, அது கூலி. கூலி வேறு, கிருபை வேறு. செஞ்சு வாங்கினா கூலி, செய்யாம வாங்கினா சுதந்திரம். ஆமா, சுதந்திரம்னா சுதந்திரம். சுதந்திரம்னா நான் அனுபவிப்பதற்கான சுதந்திரம் எனக்கு இருக்கு. ஆமென். என் வீட்டின் பொருட்களை நான் தொடுவதற்கும் அனுபவிப்பதற்கு சுதந்திரம் எனக்கு இருக்கிறது. நான் என்றைக்கு என் தகப்பனுக்கு பிள்ளையாய் பிறந்தனோ, என் தகப்பன் எத்தனை கிலோமீட்டருக்கு தன்னுடைய ரெக்கைய செட்டைகளை விரிச்சிருக்கிறாரோ அத்தனைக்கும் நான் அதிபதியாய் மாறுகிறேன் ஒரே நிமிடத்தில். அதனாலதான் நான் சொல்றேன், நான் பரலோகத்துக்கு போயிருவோம் பரலோகத்துக்கு போயிருவோம் பேசிட்டு இருக்காங்க. பரலோகம்ன்றது
அது ஒரே ஒரு பிளானட் தான். நீங்க பிள்ளையானனால அந்த ஒரு பிளானட்டுக்கு மட்டும் ஓனர் ஆகல, நீங்க பிள்ளையானனால அண்ட சராசரங்களுக்கு நீங்க ஓனர் ஆயிட்டீங்க. கையை தட்டுங்க வருது அவருக்கு. அண்ட சராசரங்களுக்கும் பரலோகத்தை தாண்டி வெளியில இருக்கிற அத்தனை பிளானட்டுக்கும் நான் சுதந்திரவாளியாகிறேன். மாபெரும் ஸ்லாக்கியம். உங்களுடைய அத்தாரிட்டி எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது? தேவனுக்கு எது வரைக்கும் அத்தாரிட்டி இருக்குதோ அது வரைக்கும் கையை தட்டு. கையை தட்டினால் ஆமென். இயேசு நாமத்தில் ஆவியில் விடுவிக்கப்படுவதாக இயேசு நாமத்தினால். ஆமென், 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 ஆமென். தேவன் வித்தின் வழி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 வகையான நீதிமான்கள் இந்த உலகத்திலே உண்டு. 2 வகையான நீதிமான் அல்ல, 2 வகையாக நீதிமானாக விரும்புகிறவர்கள் உண்டு. ஒன்று கடும் பிரயாசத்தினாலே தங்களை நீதிமான்கள் ஆக்க முயற்சி எடுக்கிறவர்கள் உண்டு. இன்னொன்று பிள்ளையாய் பிறந்ததினாலே அந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவனாக. முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை, சத்தமாக சொல்லுங்கள். முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை. பிறந்தேன், நான் மறுபடியும் பிறந்தேன், அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன். ஆகையால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிறந்திருக்கிற எனக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். அப்ப நான் ஒரு மிகச்சிறந்த பணக்காரோட பையன், இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரன்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் அனில் அம்பானி, யாரோ ஒரு திருபாய் அம்பானியோட பிள்ளை பையன். இப்போ உங்களை ஒருத்தன் கூப்பிட்றான், சார் இந்த ஆம்பே ப்ராடக்ட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் சேர்ந்துட்டீங்கன்னா மாதம் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், வாங்க ரூம் போட்டு உட்காந்து சிந்திப்போம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஏய் சீச்சி, இதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. ஏன்னா இந்த ரூட்டில் என் ஆசீர்வாதம் கிடையாது, என் ஆசீர்வாதம் வேற ரூட்டு. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. அடுத்தவனை எப்படி கவுத்துறது? ஆமாம், அடுத்தவன் எப்படியோ, இதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம பிளெஸ்ஸிங் அந்த ரூட்டு இல்லை. நம்ம பிளெஸ்ஸிங் ஆமாம் வேற ரூட்டு. நம்ம வழி தனி வழி. இயேசு சொன்னார் நானே வழின்னாரு. இல்லை சார், உட்காந்து யோசிப்போம் சார், இவங்க எல்லாம் எப்படி நம்ம கவுத்துறது? வா செய் அப்பாலே பேசணும். இதே உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அது கிடையாது, நம்ம அது கிடையாது. ஒன்றும் அதில் வரதெல்லாம் குப்பை. இதைத்தான் பவுல் சொல்வார், சரீர முயற்சி சீச்சி சீச்சி சீச்சி, அற்ப பிரயோஜனம். சி அற்ப பிரயோஜனம். சார் இதில் சேர்ந்துருங்க சார், மாதம் 500 ரூபா கிடைக்கும் சார். சி யார்கிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற? புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சரீர முயற்சி நான் எதை சொல்கிறேன்னா உழைப்பை சொல்லவில்லை. இந்த மாதிரி உட்காந்து என்ன கவுத்தலாம், என்ன பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், நத்திங். இதன் வழியாய் அல்ல நான். ஆமென். தேவன் என்னை வைத்திருக்கிற இடங்கள் மேலானது. இயேசு சொன்னார் மேலானவை சிந்தியுங்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். I am poor in communication, I am poor in administration, I am poor in என்ன சொல்ல knowledge, poor in financial administration. ஒரு ரூபா கொடுத்தவங்களுக்கு கூட தேங்க்ஸ் SMS அனுப்ப மறக்கிற மிக சாதாரணமான நபர் நான். எங்கள் அப்பா சொல்லுவார், நீ என்ன தொட்டாலும் அது உருப்படியாகதான்னு கேட்பாரு. ஆமாம், இது என் காதுகளில் அதிகமாக கேட்ட வார்த்தை. அதே மாதிரி பாருங்க, நான் எதை தொட்டாலும் அங்கே உடையும். ஆனால் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை, நல்லா கவனிங்க, தம்முடைய நாம மகிமைக்காக நம்மை தெரிந்து கொண்டு, poor in administration, poor in knowledge, poor in communication, நம்மளை கொண்டு அடிச்சு தகர்க்கிறார்னா இது செயல்களில் வருவதல்ல, இது வித்தின் அடிப்படையில் வருவது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். நான் நேசிச்சு, நான் யோசிச்சு, நான் பேசணும்னு நினைக்கிறாள்கிட்ட பேச மறந்துடுவேன் நான். அப்போ ஒன்றை புரிந்து கொண்டேன், இது செயல்பாட்டில் வருவதல்ல. Seed bypass the qualities, seed bypass the laws. அதான் நான் சொல்ல வரேன். வித்து குவாலிட்டி எல்லாம் என்ன செய்யுது? பைபாஸ் பண்ணிடுது. அதான் ஓரல் ராபர்ட்டை கேட்டாங்க, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி வச்சுருக்கீங்க, நீங்கள் எத்தனை PhD முடிச்சிங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை, நீங்கள் எத்தனை PhD முடிச்சிருக்கீங்க? நான் ஒரு PhD முடிக்கலை, ஆனால் எனக்கு கீழே PhD முடிச்சு 300 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கையத்தட்டு. ஆமென்.
சீடு 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 ஆராபாலா சாந்தரியாங்கா. பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் எப்படி, அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் எப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே கொண்டு போய் மேடிசன் என்னது ஸ்கொயரா அதில் கொண்டு போய் யாரை நிப்பாட்டுறாங்க, நம்ம லீஜேராக்க நிப்பாட்டுறாங்க. அவர் தெரிஞ்ச 2 ஆங்கில வார்த்தை, குட் ஈவினிங், தேங்க்யூ, வேற வேற ஒன்றுமே தெரியாது. அங்கே தான் மைக்கேல் ஜாக்சனுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். அங்கே கூட்டியிருக்கிறான் கடற்கரை மணல் மாதிரி 2 ஆங்கில வார்த்தை தெரிந்தவன் ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்கிறான். இது செயலில் வரல, வித்தில் வந்ததுங்க. அந்த நேரத்தில் நான் உட்காந்து ப்ரொனன்சியேஷன் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை அந்த டைம். சார் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் எப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன், உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் மேட்ரு. ப்ரொனன்சியேஷன் பேசி நிறைய பேர் லோக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அவர் அந்த ஜாதி சார், திருநெல்வேலி பக்கம் சார், அதனால அந்த ஜாதி மக்கள்லாம் சேர்ந்து அவரை தூக்கிட்டாங்க சார். நான் சொல்லுவேன், அந்த ஜாதிக்காரன் கொல்ல பேர் ரோட்டில் சாதாரணமாக சுற்றி திரியிறாங்களேப்பா. உன் கணக்குப்படி ஜாதி தான் மேலே கொண்டு போயிருக்கோம்னா ஜாதியில் இருக்க எல்லாரும் போயிருக்கணுமே. ஜாதி தூக்கலை, அவர் வித்து தூக்குச்சுன்ற நான் கையத்தட்டு வருது அவருக்கு. ஆமேன். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் தூக்கும், அது எந்த கோத்திரமாக இருந்தாலும் தூக்கும். ஆமேன் ஆமேன். இதெல்லாம் தேவையில்லாத குதர்க்கமான எண்ணங்கள், குதர்க்கமான பார்வைகள். அவைகளின் அடிப்படையில், வித்தின் அடிப்படையில் தேவன் ஒன்று செய்கிறார். மேலே வர முடியாதவன் அந்த பொறுமை இப்போ பேசுறது தான். அவங்க ஜாதிக்காரங்களாம் அப்படிதான், அவங்களுக்குள்ள ரொம்ப என்ன சொல்ல, அதுக்கு என்ன சொல்றது, அந்த ஒரு ஐக்கியம் இருக்குமையா. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுனார் யூதா கோத்திரம் தான், யூதாசும் யூதா கோத்திரம் தான் கிடையாது. சீடு சீடு. So the seed bypass the qualities. நம்மை விட சிறந்தவர்களுக்கு மேலாக நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. வித்து நம்மை விட சிறந்தவர்களுக்கு மேலாக நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. வித்து அந்த அந்த வழக்கமான ப்ராசஸை பைபாஸ் பண்ணுது, பிரேக் பண்ணுது. என்ன சார் இப்படி பண்றீங்கன்னா, அதுதான் நேச்சர் ஆஃப் a seed. ஆமென் ஆமென். தேவன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தன்னுடைய ஆஸ்தியையும் ஆசீர்வாதங்களையும் நல்லவர்களை பார்த்து கொடுக்கவில்லை, பிள்ளைகளை பார்த்து தான் கொடுக்கிறார். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பிள்ளை வேற, நல்லவன் வேற. உங்களுக்கு எனக்கும் காட்டப்பட்ட தேவன் யாருன்னா, நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் உண்மையில் தேவனுடைய குணம் என்னவென்றால், நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுடைய ஒரிஜினல் படத்தை பார்த்துக்க இயேசு நாமத்தினால. ஆமென். அவர் நல்லவர்களை ஆசீர்வதிக்கிறவல்ல, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். காரணம் அவருடைய இருதயம் ஒரு தகப்பனின் இருதயம். தகப்பனின் இருதயம். கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, நல்லா பாருங்க, நல்லவர்களுக்கு இறங்குறல்ல, தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். பிதாவை குறித்து இயேசு சொல்லும் போதெல்லாம் பைபிள் சொல்லுது, he is the exact representation of God's quality. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கேரக்டருடைய சரியான ரெப்ரசன்டேஷனா, பிதாவுடைய தன்மையின் சொரூபம். எபிரேயர் 1:2 சொல்லுகிறது, இயேசு யார், பிதாவின் தன்மை இருக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய குவாலிட்டிக்கெல்லாம் அப்படியே உருவம் கொடுத்தா அதான் இயேசுவான். அதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். the invisible character விசிபிள் தான் இயேசு. அப்ப அவர் சொல்றாரு, அவர் பிதாவை பத்தி பேசுறப்பெல்லாம், அதான் உங்களுடைய லாங்குவேஜில் சொல்லணும், உங்களுடைய மொழியில சொல்லணும்னா, தேவனாகிய கர்த்தரை பற்றி பேசும்போதெல்லாம் பிதாவை பற்றி தான் பேசுறார், அப்பா பற்றி தான் பேசுறார். வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறவர் உங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம். ஆமென். பிழைப்பூட்டுகிற தேவன், ஊழியங்களை பிழைப்பூட்டுகிற தேவன். அப்பா அப்பா அப்பான்னு பேசுறார். மக்கள் நிற்கும், உங்களில் பொல்லாதவர்களாகிய நீங்கள். இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, உங்களில் எவனாகிலும் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? ஏசு எப்படி பிரசங்கம் யோசிச்சு பாருங்க, இப்படிதான் பேசியிருப்பாரு. உங்களில் எவனாகிலும், அப்படி உட்கார்ந்துருப்பாங்க மக்கள். அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? மீனை கேட்கிற தன் பிள்ளைக்கு தேளை கொடுப்பானா? முட்டையை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கொடுத்தா தேளை கொடுப்பானா? சொல்லுங்கள். ஒரு பாஸ் விட்டுருப்பாரு, எல்லாம் அப்படியே இருப்பாங்க.
அடுத்து தொடர்ந்து இருப்பார், பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னு நம்முடைய கைதட்டி ஆமென். அதான் இயேசுநாதருடைய பிரீச்சிங். அவர் பேசின எல்லாம் பிதாவின் இருதயத்தை பேசினார், பிதாவின் அன்பை பேசினார். நம்மிடம் வெளிப்படுத்தப்பட்ட தேவன் நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் வேதம் சொல்லுகிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பிள்ளைகளை தேடி வந்தார்.